பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 919வது நாள். ஈரானுக்கும் பிணந்தில் கல்குகளாகிய இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் 56வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த நாளில் ஒரு அதிர்ச்சியான செய்தி. நேற்று சனிக்கிழமை அமெரிக்க நேரப்படி 8:30 மணிக்கு ட்ரம்ப் வருடந்தோறும் நடத்துகின்ற ஒரு பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பை நடத்தியிருக்கிறார். அது வாஷிங்டன் ஹில்டன் என்ற பத்திரிகை எந்த ஹோட்டலில் நடந்திருக்கிறது. அங்கே ஒருவர் பல முறை ட்ரம்பின் மீது சுட்டிருக்கிறார். ட்ரம்பும் காயமடையவில்லை. அவரோடு பக்கத்தில் இருந்த ரூபியோ என்ற வெளிவிவகாரத்துறை அமைச்சர், உள் விவகாரத்துறை அமைச்சர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் பக்கத்தில் இருந்திருக்கிறார். பீட்டர் ஹெட்ஸ், யாருமே காயமடையவில்லை. அதை துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவரை உடனேயே பிடித்திருக்கிறார்கள். அங்கே சீக்ரெட் சர்வீஸ் ஒன்று அந்த ஜேர்னலிஸ்டோட எப்போவுமே இருக்கிறது வழக்கம். அவர்கள் இந்த முதல் 2 முறை அவன் சுட்டவுடனேயே அவனை பிடித்து விட்டார்கள் என்றும், பின்னர் ஹோட்டலுக்கு வெளியே வைத்து அவரை கொலை செய்து விட்டார்கள் என்றும் சொல்ல செய்தி. சிலர் அவரை கைது செய்து விசாரிக்கிறார்கள் என்றும் செய்தி. ஆனால் எந்த ஊடகமும் இது ஈரானுடைய சதி என்று உடனே சொல்லி ஏதாவது ஒன்றை செய்யலாம் என்றால் அதுவும் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தோம். அதுவும் இல்லை. எதனால் இந்த தாக்குதல் நடந்தது என்பதும் சொல்ல விளக்கமாக வரவில்லை. தாக்கப்பட்டார் என்பது மட்டும்தான். ஆனால் ட்ரம்ப் மீண்டும் அவரை பிடித்த பிறகு மீண்டும் நாம் பத்திரிகையாளர் சந்திப்பை தொடர்வோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அங்கே இருந்த பாதுகாப்பு காவலர்கள் அப்படி எதுவும் தேவையில்லை, நாம் இங்கிருந்து வெளியே சென்று விடுவோம் என்று ட்ரம்பையும் அவரோடு இருந்தவர்களையும் வெளியேற்றி இருக்கிறார்கள், முக்கிய அதிகாரிகளையும். இது ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னால் அமெரிக்காவில் நடந்த தேர்தலுக்கு முன்னால் ஒரு முறை ட்ரம்பின் ஒரு தாக்குதல் நடந்தது. அது அங்கே உள்ள ட்ரம்ப் வந்தால் மைக்ரன்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் குடியிருப்பவர்களை இவர் வெளியேற்றுவார் என்ற ஆதங்கத்தில் நடந்தது என்று. இப்பொழுது ட்ரம்புக்கு அமெரிக்காவில் உள்ள மிகப்பெரிய எதிரிகள் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள ஆயிரக்கணக்கான பேரை, அவர்கள் விசா இல்லாதவர்கள், அவர்கள் இல்லீகல் மைக்ரன்ட்ஸ், அதாவது சட்டபூர்வமாக வந்தவர்கள் அல்ல என்று அவர்களை வெளியேற்றுவதற்கு எடுத்த முயற்சியும், அதன் பிறகு அங்கே நடந்த துப்பாக்கிச் சூடு, அதில் 2 என்று சொல்லக்கூடிய தாதி பெண்கள் கொலை செய்யப்பட்டது. அந்த கொலையை அமெரிக்க அரசாங்கத்தினுடைய ஏவலாள்கள் தான் செய்தார்கள் என்பது, அதற்காக தொடர்ந்து நடந்த போராட்டம், இவையெல்லாம் இருக்கிறது. ஈரான் இதுவரைக்கும் அமெரிக்காவின் உள்ளே சென்று இந்த தாக்குதலை நடத்தினதாக தெரியவில்லை. ஈரானும் எதுவும் கிளைம் பண்ணலை, அமெரிக்காவும் எதுவும் பிளேம் பண்ணலை. இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, ட்ரம்ப் மீது அமெரிக்க மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெறுப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அது இராணுவத்துக்குள்ளாலே ஏற்பட்டு இருக்கிறது என்பது எப்போவுமே ட்ரம்புக்கு ஆபத்தான ஒன்றுதான். ஏனென்று சொன்னால் 30 கமாண்டர்ஸ், முக்கிய இராணுவ அதிகாரிகள் ட்ரம்ப் கொடுக்கிற எந்த உத்தரவையும் நடைமுறைப்படுத்துவதில்லை என்று இவர்களே கண்டறிந்து அதில் 13 பேரை, முதலில் 12 பேர், அதன் பிறகு டிஃபென்ஸ் செக்ரட்டரின்னு சொல்லக்கூடியவரையும் வெளியே தள்ளி இருக்கிறார்கள், நேவல் செக்ரட்டரியா. அப்படி 13 பேரை இவர்கள் பதவியில் இருந்து நீக்கி இருக்கிறார்கள். அங்கே பொதுவாக பெண்டகன்லையும் இராணுவத்துக்குள்ளாலையும் என்ன கருத்து நிலவுகிறது என்று சொன்னால், இஸ்ரேலுக்கு தேவையில்லாமல் நாம் சேவகம் செய்து நமது 50,000 இராணுவ வீரர்களுடைய உயிரை நாம் படயம் வைத்து யுத்தம் நடத்தி அதில் 10,000 பேருக்கு மேல் இறந்திருக்கிறார்கள், காயம்பட்டவர்கள் இன்னும் அதிகமாக இருப்பார்கள் என்று தெரிகிறது. ஆக இது ஒரு பெரிய ஆதங்கத்தை உருவாக்கி இருக்கிறது. அதன் பிறகு தொடக்கத்தில் ட்ரம்ப் போட்ட உத்தரவுகள் அத்தனையும் ஜெனோசைட் என்று சொல்லக்கூடிய ஈரானில் கூட்டுப்படுகொலைகளை செய்யக்கூடிய அளவில் உள்ள உத்தரவுகள். அதை செய்திருந்தால், அதை செயல்படுத்தி இருந்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருப்போம். எப்படி பாதிக்கப்பட்டிருப்போம் என்று சொன்னால், பின்னாடி ஐசிசி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் கிரிமினல் கோர்ட்டில் குற்றச்சாட்டப்படுபவர்கள் நாங்களும் ஒருவர்களாக இருப்போம். அப்போது எல்லோரும் எங்களை கைவிட்டு விடுவார்கள். அதனால்தான் நாங்கள் அதை செய்யவில்லை. இனி அமெரிக்காவினுடைய பேரையும் அது மிகப்பெரிய அளவில் கெடுக்கும். இப்பொழுதே EU, நேட்டோ போன்ற நாடுகள் நமக்கு
நம்மளோடு கைகோர்க்க மாட்டோம் என்று சொல்லுகின்றன. அவர்கள் ஈரான் மீது நடந்த தாக்குதல் இல்லீகல், இன்டர்நேஷனலாகவும் சரி அவர்களுடைய நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டங்களின்படியும் இல்லீகல் என்பது சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆக ட்ரம்புக்கு போதுமான அளவுக்கு பொதுமக்களிடம் மட்டுமல்ல, நாம் ஏற்கனவே அடிக்கடி சொல்வது போல இராணுவத்திலும் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கிறது. இதில் யார் அதை செயல்படுத்த வந்தார் என்பது இனி போக போக தெரியலாம். ஒருவேளை ஒட்டுமொத்தமாக மறைக்கவும் செய்யலாம். இதனிடையே ட்ரம்புக்கு இன்னொரு பெரிய அவமானத்தை ஈரான் ஏற்படுத்தி இருக்கிறது. 2 நாளாக நமது செய்தி ஊடகங்கள், நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், இந்த சன் டிவி என்னைக்கு திருந்தும்னே தெரியல, அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அகாட்சி தெஹரானில் புறப்பட்டு பாகிஸ்தானுக்கு வருகிறார், அவர் ஏதோ அமெரிக்காவோடு பேச வருகிறார் என்று செய்திகளை பரப்பின. இது ஊடகங்கள் செய்யக்கூடிய ஒரு ப்ரோ அமெரிக்கன், ப்ரோ வெஸ்டர்ன் ப்ராபகண்டால ஒரு பகுதி. இதற்காக பணங்கள் கொடுக்கப்படுகிறது என்பது உண்மை. இதை தான் எல்லா செய்தியும் நம்ம பாப்புலராக பார்க்கக்கூடிய நமது செய்தி நிறுவனங்களும் சொல்லுகின்றன. அவர் அங்கிருந்து கிளம்பும்போது நான் ஏதோ அமெரிக்காவோட பேச வரேன்னு சொல்லவே இல்லை. அவர் 3 நாடுகளுக்கு நான் ரொட்டீன் விசிட்டு போக போகிறேன். ஒன்று பாகிஸ்தான், ஒன்று ரஷ்யா, இன்னொன்று ஓமன். இந்த 3 நாடுகளுக்கும் நான் பயணம் புறப்படுகிறேன் என்று அவர் அங்கே புறப்பட்ட உடனே ட்ரம்ப் இங்கே பத்திரிகையாளருக்கு என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, ஈரான் பயந்துடுதே, அவர்கள் ராத்திரி முழுவதும் என் காலில் மண்டியிட்டார்கள் பேச்சுவார்த்தை வேண்டும் என்று, ஆகவே நான் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். இதில் என்ன எப்படி அவமானப்பட்டதுன்னு சொன்னால், அப்பாஸ் அகார்ஜி ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் பாகிஸ்தானில் கால் வச்ச உடனே அங்கே இருந்து புறப்படுகிறார் என்று சொன்ன உடனே டிவான்ஸ் புறப்படுகிறார். ஜனாதிபதி, அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி டிவான்ஸ் புறப்படுகிறார். பிஷாவர் ரியல் எஸ்டேட் ஓனர், இவனுடைய மருமவன், ஊரெல்லாம் கொள்ளையடிக்கிறவன், குறிப்பாக கல்ஃப் நாடுகளை மாதத்துக்கு $100 மில்லியன் கொள்ளையடித்து கொண்டு இருப்பவர் என்றெல்லாம் பேசப்படுகிற அவர், இவருடைய பாலியல் நண்பர் இன்னொரு யூதன் ஸ்டீவ் விட்காஃப், இவருக்கு என்னன்னா பாலஸ்தீனுக்கான சிறப்பு தூதர் என்று பெயர் வைத்துக் கொள்கிறார். இவரும் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் டீலர். இவங்க 2 பேரும் அங்கே கிளம்பிட்டாங்க அப்படின்னு. அகார்ஜி இவங்க அங்கே கிளம்ப போகும்போது அகார்ஜி என்ன செய்தார், பாகிஸ்தான்ல இருந்து கிளம்பி ரஷ்யாவுக்கு போயிட்டார். உடனே அவங்க எல்லாத்தையும் சுருட்டி வாரிட்டு 16 மணி நேரம் நாங்கள் ஃப்ளைட்டில் பறந்து அங்கே வெறும் பாகிஸ்தானுக்கு ஏன் போகணும்னு வரல. இது ஈரான் இவங்கள்ட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை என்ற அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறது என்பதையும், அதே நேரத்தில் அமெரிக்கா எந்த அளவுக்கு ஈரானோடு ஒரு பேச்சுவார்த்தை மூலம் நம்ம இந்த யுத்தத்தில் இருந்து வெளியே வந்துவிடலாம் என்றும் கெஞ்சுகிறது. அமெரிக்கா கெஞ்சுகிறது, எதிர்பார்த்து இருக்கிறது. எங்கேயாவது போகிற ஆராய்ச்சியிட்ட போய் பேசி நாங்கள் அவங்க போரை நிறுத்தி விட்டோம் என்று சொல்லலாம் என எதிர்பார்க்கிறார் ட்ரம்ப். அது நடக்கவில்லை. அவமானப்பட்டு இன்னைக்கு காலையில் வரைக்கும் பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க, நீங்கள் ஈரான்ல இருந்து அகார்ஜி வந்தா, அகார்ஜி வரலை, இதுக்கு முன்னாடி காலிபாப் வந்தார், அவங்களுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் காலிபாப் வந்தார். அதே போல அங்கே இருந்து முக்கிய அதிகாரிகள் கூட வந்தாங்க. இப்போ யாருமே வராம என்னத்துக்குடா நீங்க பயணம் புறப்பட்டீங்க, டிவான்ஸ் வேற தயாரா இருக்காராம். அப்போ இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அமெரிக்கா சீரழிந்து கிடக்கிறது என்பதை நாம் இந்த காணொலியில் நெடுக சொல்லி வருகிறோம். அதுதான் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு சீஸ்ஃபயருக்கு, ஒரு போர் நிறுத்தத்துக்கு அமெரிக்கா 3வது நாளிலிருந்து, இன்னைக்கு 56வது நாள், 53 நாட்களாக கெஞ்சி கொண்டு இருக்கிறது. நேற்று சில பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும்போது இந்த யுத்தத்தை எப்படி முடிப்பது என்பதே எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி இருக்கிறார். எப்படி முடிப்பது என்பது எனக்கு தெரியவில்லை என்பதை எடுத்துக்கொண்டு அமெரிக்காவில் உள்ள ஊடகங்களே ட்ரம்புக்கு தாக்கத்தான் தெரிஞ்சதை தவிர எப்படி தப்பிப்பது என்பது தெரியவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தை பெற்று தந்திருக்கிறது. அடுத்தது, இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த ஹர்மூஸ் பிளாக்கேட், நம்ம பாலஸ்தீன விடுதலை அது இதெல்லாம் விட்டாங்க. கடைசியில் இப்போ ஹர்மூஸை சுற்றி தான் உலக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஹர்மூஸ் முற்றுகையையும் கடந்து நேற்று 34 ஈரானுடைய எண்ணெய் கப்பல்கள் வெளி உலகத்திற்கு எண்ணெய்களை ஏற்றி சென்றிருக்கின்றன. அதனால ஈரானுடைய கப்பல்களை அவை ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்பது வெட்ட வெளிச்சம். அது ரொம்ப ஈரானுடைய கொடியை பரத்திட்டு அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களுக்கு இடையே பூந்துதான் வெளியே வருகிறது. அதனால நம்ம ஏற்கனவே 2 தடவை சொல்லிட்டோம். அதனால அதை திரும்ப திரும்ப சொல்ல விரும்பல. அந்த முற்றுகை தோற்று போய்விட்ட ஒன்று.
இனி அதில் இருக்கிறவங்களுக்கு அமெரிக்க கப்பல்களில் இருப்பவர்களுக்கு போதிய உணவில்லை, அதனால் 10,000 பேர் பட்டினி கிடக்குறாங்களாம். எப்படி இருக்கேன்னு தெரியல இவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் பென்டகனுங்கிற அமெரிக்க இராணுவ தலைமையகம் இவங்களுக்கு ட்ரம்போடைய உத்தரவுகளுக்கு அறவே எந்த மரியாதையும் கொடுப்பதில்லை. இவன் நம்மளை கொண்டு போய் கடல்ல தாத்துருவான்ங்கிற எண்ணம் தான் அவர்களுக்கு இருக்கிறது. இதனிடையே இந்த 34 கப்பல் வந்தது, அதுக்கு பிறகு நிறைய வியாபார கப்பல்கள் வந்தது. இதுலெல்லாம் ஏற்கனவே கிடைச்ச $900 மில்லியன் மேல ஒரு $300 மில்லியன் ஈரானுக்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. ஈரானுக்கு இப்போ தன்னுடைய எண்ணெயை தாராளமாக விற்க முடிகிறது. அதோட பொருளாதார தடை இருந்த காலத்தை விட அதனுடைய பொருளாதாரம் நன்றாகவே வளர்ந்திருக்கிறது. அடுத்தது ஈரான்ல உள்நாட்டு விமான போக்குவரத்து. ஈரான் அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு இப்ப எல்லா விமான தளங்களும் தகர்க்கப்பட்டன. அந்த விமானங்கள் தளங்கள் அத்தனையும் இப்ப ரிப்பேர் செய்யப்பட்டு, நான் ஏற்கனவே சொன்னேன், அரபு நாடுகள்கிட்ட இருந்து ரெப்பரேஷன்ஸ்னு ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கியிருக்காங்க. எல்லாம் பழுது பார்க்கப்பட்டு, எல்லா விமான தளங்களும் பழுது பார்க்கப்பட்டு, உள்ளுக்கு உள்ளால் அந்த உள்நாட்டு விமானங்கள் மட்டுமில்லை, வெளிநாட்டு இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸையும் அவர்கள் இயக்கி இருக்கிறார்கள். அடுத்தது பெரிய இராணுவத்தை கொண்டு கப்பல் படையை கொண்டு நான் ஹர்முஸை பிளாக் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா உலகத்தில் உள்ள இராணுவ நோக்கர்கள் சாதாரண ஸ்பீட் போட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வேகமாக செல்லக்கூடிய படகுகளை வைத்தே ஈரான் அமெரிக்க கப்பல்களை கைது செய்வதும் துரத்தி அடிப்பதையும் செய்கிறது. ஆகவே பெரிய கப்பல் படை இங்க தேவையில்லை. அப்படி ஒண்ணு இருக்கு, அதையும் அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கீங்கிறதான். அண்டர் கிரவுண்ட் எங்க? நிலத்துக்கு கீழே, கடலுக்கு கீழே வச்சிருக்கீ ஈரானுங்கிறதான் மிகப்பெரிய அதிசயம். நேற்று பென்டகன் 2 அறிக்கை விட்டுருக்கு. லெபனான்லேயே நம்ம சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது போல தெரியுது. இந்த மிசில் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் ஹிஸ்புல்லா ஆஃப் லெபனான்ல உள்ள மிசில் இதுகள் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரியல, வளர்ந்த மாதிரி தெரியுது. அதனால நோ மிலிட்டரி சொல்யூஷன் ஃபார் ஹிஸ்புல்லா அப்படின்ட்டு. இனி இராணுவ தாக்குதலால் ஹிஸ்புல்லாவிடம் எதையும் சாதிக்க முடியாது. அதே போல இனி இராணுவ தாக்குதலால் ஈரானிடமும் எதையும் சாதிக்க முடியாது. இதனிடையே என்ற செய்தி வந்துகிட்டு இருக்கு. பாலஸ்தீன் கிரானிக்கல், அல்மதீன் எல்லாம், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், நியூயார்க் டைம்ஸு இதில் இருந்து கோட் பண்ணி எடுத்து போடுறாங்க. அடுத்தது ஈரானுடைய இந்த போக்குவரத்து அதிகமானது மட்டுமல்ல, ஈரான்ல ஒரு கன்சாலிடேஷன் ஆஃப் பவர், அதாவது எல்லா அதிகாரமும் முறையாக செயல்படக்கூடிய ஒரு சிஸ்டத்தையும் திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. அதனால ட்ரம்ப் சொல்ற மாதிரி அங்கே எதுவும் பிளவுகள் எதுவும் இல்லை. அப்போ நேற்று ரஷ்யா ஒரு அறிக்கை விட்டுருக்கு, எண்ணெயை கொள்ளையடிக்க தான் ஈரானுக்கு மேலேயும் வெனிசுலாக்கு மேலேயும் ட்ரம்ப் போனான். 2 வெனிசுலால இருந்த மாதிரி இங்கே இளிச்சவாயனும் இல்லை, அதனால ஏமாந்து போய்விட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இதில் வந்திருக்கக்கூடிய இழப்பு, கல்ஃப் கண்ட்ரிஸும் நேற்று அது அங்கே நம்ம கத்தர்லையும் யுஏஇலையும் 2 பெண்கள் அதிகாரிகளாக இருக்கிறார்கள், 2 சகோதரிகள். அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க, ஐயா நீ இப்போ வந்திருக்க டேமேஜ் எத்தனை வருஷம் ஆனாலும் எங்களால் நிவர்த்தி செய்ய முடியாததா தெரியுது. தயவு செய்து அமெரிக்கா எங்களுக்கு ஒரு உதவி செய்ய, எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மிச்ச மீதியும் கூட்டிகிட்டு அழைச்சிட்டு போயிரு. திரும்ப இங்கே வருவாங்கிறத எங்கேயும் சொல்லாத, ஈரான் திரும்பியும் தயாராகி எங்களை தாக்கிவிடும். நாங்கள் இப்போ சைனா, ரஷ்யா, ஈரான் இவர்களோடு சேர்ந்து ஒரு முன்னேற்றத்துக்கான திட்டங்களை வகுத்திருக்கிறோம் என்று எனக்கு தெரிஞ்சு இதுதான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கிடைத்த மிகப்பெரிய தோல்வி. அடுத்தது ஈரானுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதுபிறகு டெல்லவீவ்லையும் ஜெருசலத்திலேயும் நேற்று ஊர்வலங்கள் நடந்திருக்கிறது. இந்த ஊர்வலங்கள் எதனால் நடந்தது என்று சொன்னால், யோக அகர்நாத் என்ற யூத பத்திரிகை நம்மளுடைய இழப்புகள் எல்லாவற்றையுமே நத்தியான்பு மறைத்து விட்டார், இந்த இழப்புகளில் இருந்து நாம் வெளியிலே வருவதற்கு பல ஆண்டுகள் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தால ஃபென்டாஸ்டிக் டெவலப்மெண்ட் எங்க நடக்குன்னா ஈராக்கில் இதுவரைக்கும் தனித்தனி குழுவாகத்தான் இந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகள் இருந்தார்கள். இப்பொழுது இந்த மாலிகி என்பவர் ஈராக்கில் பதவியேற்ற பிறகு அவர்கள் அத்தனை பேரும் தன்னுடைய இராணுவம் என்று அறிவித்து விட்டார். அப்போ அவங்களுக்கு இனிமே அரசாங்க அங்கீகாரம் பெற்ற போர் வீரர்களாக அவர்கள் அமெரிக்காவை எதிர்த்து ஓட விரட்டி அடிப்பார்கள். இப்போவே விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவை எதிர்த்து நிற்பார்கள். ஆக ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைத்து விட்டது. அப்போ இப்போ ஈரான் கவர்மெண்ட் சண்டை போடுது. ஹிஸ்புல்லா லெபனான்ல கவர்மெண்ட் இல்லை, ஆனா கவர்மெண்ட்டுடைய ஆதரவை இப்பொழுது பெற்றுக்கொண்டது. ஏன்னா கவர்மெண்ட்
அவங்க உள்ள பிரைம் மினிஸ்டரும் பிரசிடென்ட்டும் சொல்லிட்டாங்க, ஹிஸ்புல்லா இல்லைன்னா இஸ்ரேல் நமக்குள்ளால ஒரு பெரிய இடத்தை பிடித்து விடும் என்று. அதனால ஹிஸ்புல்லாவோடு நாங்கள் முரண்படவில்லை என்பதை சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் அவங்க அரசாங்கம் இல்லை. ஹூத்திஸு அங்க அவங்களுக்கு வேண்டிய அரசாங்கம் இருக்கு, அவர்களால் ஆன அரசாங்கம் இருக்கு, ஆனா அவங்க அரசாங்கம் இல்லை. இப்ப யமன் அரசு என்ன சொல்லிட்டுதுன்னு சொன்னா, ஹூத்திஸோடைய தாக்குதலை அரசு அங்கீகாரம் பெற்ற தாக்குதல்களாக நீங்க ஹூத்திஸுடைய வெற்றின்னு சொல்லாம யமனுடைய வெற்றி என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அப்பவும் அரசாங்கமா அது மாறுது. இப்போ ஈராக்கிலே ரெசிஸ்டன்ஸ் வேற, அதாவது போராளிகள் இஸ்ரேலுக்கு எதிராக போரிடுபவர்கள் வேறன்னு இருந்தாங்க, அரசாங்கம் வேற இருந்தது. இப்போ வந்திருக்க புதுசா இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் வந்த கவர்மெண்ட் அவர்களுக்கு ஆதரவானது. இப்போ அந்த கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா, இந்த மிலிட்டன்ஸ் எல்லாம் நாங்க இனிமே எங்களுடைய இராணுவமாக மிலிட்டரியாக ஆக்கி கொள்வோம். அப்ப அங்கேயும் அரசாங்கமும் போராளிகளும் ஒன்றாகி விட்டார்கள். இப்போ இந்த டோட்டல் சினாரியோல மொத்த இதுல உங்களுக்கு ஒண்ணு புரியும், ஈரானுடைய கரம் ஓங்கி இருக்கிறது. பல அரசாங்கங்களை அவர்கள் பிடித்திருக்கிறார்கள். அப்போ அமெரிக்கா ஏதாவது ரிஜிம் சேஞ்சுன்னு சொல்லுன்னா, அந்த அந்த ரிஜிம் சேஞ்ச் ஆட்சி மாற்றத்தை ஈரான் தான் கொண்டு வந்திருக்கிறது. எங்கெல்லாம் ஈராக்கில் அதுக்கு சாதகமான ஆட்சியை கொண்டு வந்துட்டு லெபனானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் லெபனான் அரசாங்கத்துக்கும் ஒரு சிமெண்டை கிரியேட் பண்ணிடுது. ஆகவே யமனும் அதே மாதிரி ஆயிடுது. இப்போ ஒரு ஆட்சி மாற்றம் எல்லா இடமும் ஈரானுக்கு சாதகமாக ஆகி இருக்கிறது. அடுத்தது ஈராக்கினுடைய ஆயில் இந்தியாவுக்கு சில கப்பல்கள் வந்திருக்கிறது. ஈராக்குடைய ஆயில்களும் எண்ணெய்களும் உலகம் முழுவதும் விற்பனை ஆகிறது. அடுத்தது யாரும் எதிர்பார்க்காத விதமா ஆப்பிரிக்கன் கண்ட்ரி ஒன்று பாபுல் மந்தரை நாங்களும் அடைப்போம், இஸ்ரேலிய கப்பல்களுக்கு அமெரிக்க கப்பல்களுக்கு இடம் இல்லைன்ட்டாங்க. இப்போ ஏற்கனவே ஹூத்திஸ் போட்டாங்க ஒரு தடையை, அதே மாதிரி ஹூத்திஸ் ரெட் சீயும் பிளாக்டுங்கிறாங்க. அதாவது ஒரு 2 மாசத்துக்கு பிறகு ஐரோப்பா முழுவதும் பட்டினி கிடக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் இனிமேல் பொருளாதார ரீதியாக எழுந்திருப்பதற்கு ரொம்ப காலங்கள் பிடிக்கும் என்பது நமக்கு வருகின்ற செயல்கள். இனிமே நம்ம காசாவை மறக்க வேண்டாம். காசால உணவுப் பொருட்கள் சிக்கிம் வழியாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அங்கே ஒரு தொற்று நோய் பரவி கொண்டு இருக்கிறது, ரோட்ராக்ஸுங்கிறது. அதில் 17,000 பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற செய்தியும் வருகிறது. வெஸ்ட் பேங்க்ல இவங்க தொடுத்து அடிச்சுட்டு இருந்தாலும் மேக்கரையில் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு அதிகரித்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். உலகங்களில் உள்ள ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே சார்ந்து அதை கண்டித்திருக்கிறது. போராளிகள் தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள். லெபனானு அந்த 38 இஸ்ரேலிய இராணுவத்தை நேற்று அழிச்சிருக்கு. லெபனானில் போர் நிறுத்தம் இன்னும் 3 வாரத்துக்கு நீடிக்கப்பட்டதுங்கிற நேரத்திலையும் இஸ்ரேல் தாக்கிக்கிட்டே இருக்கு. அதனால ஹிஸ்புல்லாவும் தாக்குது. அந்த ஜுபைல்ல இருந்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் கடைசி பேட்சி 38 பேர் அவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள். அப்போ லெபனான் பிராண்ட்லையும் மிகப்பெரிய தோல்வி. இஸ்ரேலில் இருந்து வரக்கூடிய சில பத்திரிகைகள் அதையும் சொல்லுகிறது. 7 பிராண்ட்ல நான் 7 முகத்தில் நான் சண்டையிடுகிறேன் என்று சொன்னது பொய். 7 முகங்கள் வழியாக நமக்கு நிறைய அழிகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதே உண்மை. இஸ்ரேலுடைய இராணுவத்தில் பலர் பைத்தியம் பிடிக்குது, பலர் காயம்பட்டாங்க, பலர் இறந்தாங்க, பலர் இராணுவத்தை விட்டே ஓடிட்டான்ங்கிற ஒரு நிலைதான் இருந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது சோமாலியாவும் இந்த ஈரானுக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்தை தெரிவிக்கக்கூடிய அளவில் சோமாலியா தான் பாபுல் மந்தபை பிளாக் பண்ணியிருக்கு. அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு இல்லை. இப்படி ஒரு பெரிய முற்றுகை யுத்தம் இவர்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. இறைவன் இவர்களுக்கு இந்த இஸ்லாமிய போராளிகளுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும். அதே போல லெபனானில் நடக்கக்கூடிய கூட்டுப்படுகொலைகளும், காசாவில் தினமும் நேற்றும் ஒரு 17 பேர் இறந்திருக்காங்க, நடக்கும் ஒரு முடிவு வர வேண்டும். இப்போ ஈரான் நேற்று ஒரு அதிசயமான 3 நிபந்தனைகளை வெளியிட்டு இருக்கிறது. முழு பொருளாதாரத்தையும் பொருளாதார தடையை நீக்க வேண்டும், 1. 2வது கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்தும் ஹார்முஸ்ல இருந்தும் முற்றாக வெளியே போய்விட வேண்டும். ஒரு தனி பாலஸ்தீனத்தை நீ உருவாக்க வேண்டும். இந்த 3 கண்டிஷனையும் ஏற்றுக்கிட்டேன்னா நாங்கள் எங்கன்னா உட்காந்து பேசுறதை பற்றி ஆலோசிக்கிறோம். இல்லைன்னா பேச்சுவார்த்தை கிடையாது, நாங்கள் யுத்தத்துக்கு தயாராகிட்டு இருக்கேன், அதுக்கு வரமாட்டேங்கிறியாங்கிற மாதிரி அதை சொல்லி இருக்கிறது. இணைந்திருங்கள், தகவல்களை தருகிறோம். வாய்ஸ் தவா நான் இல்லை.